ஏன் இது பாடவே மாட்டுக்கு? மக்கர் பண்ணுதே. ஆமா இனியா, பாட்டி சூடருக்கு பால் குடிச்சிட்டுமா? சரிங்க பாட்டி. ஏங்க, நீங்க வாத்தியாரா இருக்கும்போது இந்த ரேடியோ வாங்குனீங்க, அப்புறம் ஹெட் மாஸ்டர் ஆகி ரிட்டையர் ஆயிட்டீங்க. இன்னும் ஏன் அதையே கட்டிட்டு அழறீங்க? தூக்கி குப்பையில போட வேண்டியதானே? நானும் வாத்தியாரா இருக்கப்பதான் உன்னை கல்யாணம் பண்ணேன். இத்தனை வருஷமா உன் கூட நான் குப்பை கொட்டலையா? நீ பழசாயிட்ட உன்னை தூக்கி தூரமா போட்ட. எதையாவது சொல்லிட்டே இருங்க. ஏமா பாக்கியா, ஆ? எங்க போயிட்டு வர? என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்கல்ல, பணம் வேற கிடைச்சதில்ல, அதான் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். நல்ல விஷயம் தானேமா. ம், பாக்கியா, முன்ன மாதிரி நீ இல்ல. நிறைய ஊரை சுத்த ஆரம்பிச்சுட்ட. ஊர் சுத்தல அத்தை, அவங்க என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க, அத நான் நல்லா பண்ணிட்டேன். அவங்களுக்கு போய் நான் நன்றி சொல்லணும்ல. ம், ஏமா, எலியில் உன் கூட தானே வந்தான், அவன் எங்க? ஆ, மாமா இதோ. அவன் வந்துட்டானே. முதல்ல இவனை சொல்லணும். இவன் தான் இவளை கெடுத்துக்கிட்டே இருக்கான். அம்மா, என்னடா ஒரு சந்தோஷமான விஷயமா. என்னடா அது? அம்மா, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அது ஃப்ரெண்டோட சண்டே ஆகி வேஸ்டா போயிடுச்சு, காம்படிஷன் கூட அனுப்ப முடியலன்னு சொன்னானே, ஆ, டேட் எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கம்மா. இப்போ நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. அப்படியாடா? ஆமாமா. சூப்பர்ண்ணே. அப்படின்னா உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கா? ஆமா, நான் புதுசா ஒரு படம் எடுத்து அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். நான் கூட என்னமோ நேரடியா படம் எடுக்க போறியோன்னு நினைச்சேன். நீ இப்பதான் போட்டியிலே கலந்துக்க போறியா? இதுல நீ ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஃபைனல்ல ஜெயிச்சு, அடேங்கப்பா. ஏ ஈஸ்வரி, ஆ? அவன் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்றான், நடக்காது நடக்க போதுங்கிறான். அதை வாழ்க்கிறத விட்டுட்டு அபசகனமா பேசிட்டு இருக்கிற. எழிலு, இதையாவது நல்லபடியா செஞ்சு ஜெயிக்க பாரு. கண்டிப்பா இதில் நான் ஜெயிப்பேன். நான் படம் பண்ணுவேன். ஜெயிச்சா சரிதான். எழு. பணம் ஏதாவது வேணுமா? என்கிட்ட இருக்கு. கடன் கொடுத்தது போக 10,000 இருக்கு. உனக்கு வேணும்னா அது தரவா? இல்லம்மா, அதுக்கு இன்னும் நிறைய தேவைப்படும். அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. இது என்னோட படம். 6 மாசம் அப்பா டைம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்குள்ள இதை நான் பண்ணுவேன். ஜெயிச்சு காட்டுறேம்மா. யாருக்காக இல்லைனாலும் உனக்காக கண்டிப்பா ஜெயிப்பம்மா. ம், சரிடா. நம்ம குடும்பத்துல யாருக்குமே இல்லாத பழக்கம். இவன் என்னன்னா சினிமான்னு பைத்தியம் பிடிச்சு அலையிறானே. எப்படியோ செட்டில் ஆனா சரி. இல்ல அத்தை, அவன் ஜெயிப்பான். எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்கல்ல. கண்டிப்பா ஜெயிப்பான். என்னவோ பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பார்க்க முடியுமா? என்ன விஷயம் சார்? சாரை பார்க்கணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். என்னோட ரிலேட்டிவ் மரியதாஸ், இன்ஸ்பெக்டரோட ஃப்ரெண்டு. ஏற்கனவே 2 பேரும் பேசிட்டாங்க. அப்படியா? உங்க பேர் என்ன சார்? ஜோசப். இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஸ்பெக்டரை கேட்டுட்டு வரேன். ஆ. சார், ம், உங்களை பார்க்க ஜோசப்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே சார், உள்ள போங்க சார். சார் வர சொன்னார். தேங்க்யூ. ஓகே சார், ம், நான் மரியதாஸோட கசின் ஜோசப். மரியதாஸ் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. உட்காருங்க. தேங்க்யூ சார். ம், என்ன விஷயம் சொல்லுங்க.
என்னோட டாட்டர் ஜெனியை காலையிலேருந்து காணோம் சார். காணோம்னா எப்படி? ஏதாவது பிரச்சனை இருந்ததா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை சார். திடீர்னு ஏன் காணாம போனோம்? யாராவது கடத்திருப்பாங்க நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்லை, கடத்திருப்பாங்களான்னு தெரியல. என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல சார். என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொன்னாதான் சார் உங்க பொண்ணை கண்டுபிடிக்க முடியும். எப்போ காணாம போனாங்க? காலையில் நாங்கள் எந்திரிக்கும் போது ஜெனி வீட்டில் இல்லை சார். ஏதாவது சண்டை நடந்ததா? சார், அது என் பொண்ணு ஒரு பையனோட. என்ன ஓடி போயிட்டாளா? அப்படி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? நோ 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 நோ, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லை சார். இப்போ ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. என் பொண்ணும் அவ கூட படிக்கிற ஒரு பையனும் லவ் பண்ணுறதா சொல்லி என் வீட்டுக்கு வந்து பேசினாங்க சார். ம். நாங்களும் அந்த பையன் வீட்டில் போய் பேசி பார்த்தோம், ஒன்றும் செட் ஆகலை சார். அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோம் சார். ஆனால் என் பொண்ணு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா. நேற்று அது சம்மந்தமாக எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது. காலையில் எந்திரிச்சு பார்த்தா எங்கள் பொண்ணை காணோம் சார். முக்கியமாக என்னென்னா, அந்த பையனோட நம்பரும் சரி, என் பொண்ணோட நம்பரும் சரி, ரெண்டுமே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். அந்த பையன்தான் என் பொண்ணை எங்கேயாவது கடத்திட்டு போயிருக்கணும் சார், இல்லைனா மறைச்சு வச்சிருக்கணும். ரெண்டு பேரும் லவ் பண்றதா சொல்றீங்க. அப்புறம் ஏன் அவன் அவளை கடத்திட்டு போனோம்? உங்க பொண்ணே விரும்பி அவன் கூட போயிருக்கலாம்ல? இல்லை சார், இல்லை, அப்படியெல்லாம் நடந்திருக்காது. என் பொண்ணு நியாயமாக கல்யாணம் நடக்கணும் தான் ரெண்டு வீட்லேயுமே பேசிகிட்டு இருந்தா. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ கண்டிப்பாக இந்த முடிவை எடுத்திருக்கவே மாட்டா. அப்போ அந்த பையன் வீட்டில் போய் நீங்க பாத்தீங்களா? இல்லை சார், நாங்கள் அங்கே பார்க்கல. நாங்கள் ஏற்கனவே கல்யாணம் பேச போனப்பவே எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அங்கே எங்களால் போகவே முடியாது சார். அதனால தான் நான் மரியதாஸ் கிட்ட பேசிட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன். உங்க பொண்ணோட பேர் என்ன சொன்னீங்க? ஜெனிஃபர். வயசு என்ன? 23. பொண்ணோட போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு. காட்டுங்க. இந்தாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க, என்னன்னு பாத்துடலாம். சார், அவ காலையிலேயே காணாம போயிட்டா, இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் எனக்கு பயமா இருக்கு சார். அதான் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி, ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க. சார், கண்டிப்பா அந்த பையன் தான் சார் ஏதாவது பண்ணியிருக்கணும். அந்த பையனோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். அதையும் கம்ப்ளைண்ட்ல சேர்த்து எழுதி கொடுத்துருங்க. சரி. ரைட்டர் சார், இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே சார். The number you have called is switched off. Please try later. The number you have called is switched off. Please try later. என்ன இது? அப்போல இருந்து ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு தெரியலையே. என்ன பரபரப்பா யாருக்கு ஃபோன் பண்ற? உன் அம்மாவுக்கா? இல்ல அத்தை. அப்புறம் யாருக்கு? செழியன் எங்க போனானே தெரியல. வீட்ல இல்ல அத்தை. நான் ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவன் என்ன சின்ன பிள்ளையா? வெளியே போனவனுக்கு வர தெரியாதா? ஈஸ்வரி, ம். கோயிலுக்கு போனேன்னு சொன்னியா? உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேங்க. வா. வாங்க போலாம். ஏம்மா வர்றம்மா. பிள்ளையார் கோயிலுக்கா மாமா? ஆமாம்மா, பக்கத்துல தானே இருக்கே. ம், கிளம்பட்டுமா? ம். ஒரு நிமிஷங்க, பூஜை கூட எடுத்துட்டு வந்துடுறேன். போலாமா? போலாம் வாங்க. வரமா? ம். The number you have called is switched off. Please try later. என்ன இது? ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? டேய், எத்தனை தடவைடா ஃபோன் பண்றது? போனை ஏன்டா ஆஃப் பண்ணி வச்சிருக்க? போன் ஆன் பண்ணா ஜெனி கூப்பிடுறாமா.
கூப்பிட்டுட்டு அழறா. என்ன பண்றதுன்னு கேக்குறா. அவகிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எந்த பதிலுமே இப்ப இல்ல. அதனாலதான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல செழியா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டும். சரி, நீ இப்போ சாப்பிடுறியா? ம்ஹும். வேண்டாமா, ஒரே ஒரு காஃபி மட்டும் தரியா? காஃபி மட்டும் குடிச்சா எப்படிப்பா? ஒழுங்கா சாப்பிடுறதே இல்ல நீ. சாப்பிடவே பிடிக்கலமா. ஒரு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு ஒரு காஃபி மட்டும் தாயேன். சரிடா, உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ம். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். இந்த அடி பழு பழத்தேனும் கற்பூரம் எத்து வண்டி நானும் நீ வேணும் எனக்கு. ஏய், டிவி ஆஃப் பண்ணு. அண்ணா, ம்? ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முன்னாடி மாதிரி நீ இல்லையே. எப்ப பார்த்தாலும் டல்லாவே இருக்க. சாரி. பாட்டியும் தாத்தாவும் எங்கம்மா? கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. வாங்க. என்ன சார்? செலியன் யாரு? நான் தான். ஓ, நீங்க தான் செலியனா? ஆமா சார். எங்க வேலை செய்றீங்க? அண்ணே, ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறு. என்ன சார், ஏன் செழியன்னு கேக்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஜெனிஃபர் தெரியுமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? நாங்க அது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் படிக்கிற போல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ம். சரி, ஜெனிஃபர் இப்ப எங்க? சார், ஜெனிஃபர் எங்கன்னு இங்க வந்து நீங்க கேக்குறீங்க? அவளோட வீட்ல இருப்பா. என்னம்மா விளையாடுறீங்களா? ஜெனிஃபர் இப்ப வீட்ல இல்ல. அந்த பொண்ணு காணாம போயிருக்கா. ஐயோ! என்ன ஐயோ? ஜெனிஃபர் எங்க? எனக்கு தெரியல சார். அந்த பொண்ணு காலையில இருந்து காணாம போயிருக்கா. தெரியலன்னு சொல்ற? எங்கன்னு சொல்லு. சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஜெனி எங்க போயிருக்க போறா? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா சார். அந்த பொண்ணை காணோம். அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்.
ஒழுங்கா சொல்றியா இல்லையா? சார் சார் இவனுக்கு எப்படி சார் தெரியும்? இவ்வளவு நேரம் இவன் ஆபீஸ்ல தான் இருந்தான், இப்பதான் வீட்டுக்கு வந்தான் சார். ஆமா, உன் போன் எங்க? போனை எடு. இங்கதான் இருக்கு சார். போ, எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல. சரிங்க சார். கொண்டா. என்னங்க சார்? போனை ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அது அது வந்து சார், ஏன் போனை ஆஃப் பண்ணேன்னு கேட்டேன். சார் அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் சின்ன தகராறு சார். 2 வீட்லயும் கல்யாணம் பேசணும், நடக்கல. அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருந்தா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் சார். இந்தா லாக் எடுத்து கொடு. சார் எடுத்து கொடு. இது யார் நம்பர்? இது ஜெனி நம்பர் சார். ஸ்வீட் ஹார்ட்டா. அந்த பொண்ணு கிட்ட இருந்து உனக்கு தான் போன் வந்திருக்கு. அவ எங்கன்னு தெரியலன்னு சொல்ற? அந்த பொண்ணு எங்க இருக்கிறா? நிஜமா எனக்கு தெரியாது சார். அவ காணாம போனதே நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். ஆமா சார், இவனுக்கு தெரியாது சார். நீங்க பேசாம இருங்கம்மா. ஒழுங்கா அந்த பொண்ணு இருக்க இடத்த சொல்ல போறியா இல்லையா? சார் சத்தியமா தெரியாது சார். இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்ட. ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 2 தட்டு தட்டினா உண்மையெல்லாம் வெளியே வரும். வாடா ஸ்டேஷனுக்கு. வாடா. எனக்கு தெரியாது சார். சார் என் பையனை விட்டுருங்க சார். சார் இவனுக்கு எப்படி சார் தெரியும்? சத்தியமா இவனுக்கு தெரியாது சார். இவனுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியாது சார். தெரியாதா? ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் தட்டினா எல்லா உண்மையும் வெளியே வரும். டேய் வாடா. அண்ணா சார் வேண்டாம் சார். அவனை விடுங்க சார். என் பையனை தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். அண்ணனை விடுங்க சார். சார் என்ன விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சத்தியமா ஜெனி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். அவ காணாம போனதே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு சார். டேய் வண்டில ஏறடா. சார் என் பையனுக்கு நிச்சயமா தெரியாது சார். அந்த பொண்ணை பத்தி ஒண்ணுமே தெரியாது. விட்டுருங்க சார் ப்ளீஸ். பேசாம இருக்கீங்களா? உங்களே ஸ்டேஷனுக்கு கூட்டி போவா. டேய் வண்டில ஏறடா. எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சொல்றத கேளுடா. டேய் சார் எனக்கு தெரியாது சார். என்ன நம்புங்க. அம்மா ஒண்ணு இல்லம்மா, நான் வந்துருவேன். வந்துருவியா? அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட போறது இல்ல. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். என் பையனை விட்டுருங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். மொத்த குடும்பத்தையும் உள்ள தூக்கி வச்சிருவேன். ஒரு பொண்ணு காணாம போயிருக்கான்னு அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன விளையாடுறீங்களா? டேய் ஏறடா. சார் சார் நீங்க அனுப்பி விடுங்க சார் ப்ளீஸ் சார். போமா. இனியா டேய் இனியா தங்கச்சி சார். வாடி. டேய் வண்டில ஏத்தியா? சார் எனக்கு தெரியாது சார். வண்டி எடு. சார் ப்ளீஸ் சார் அவனை விட்டுருங்க சார். எனக்கு தெரியாது சார். அம்மா நீ பயப்படாதம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாது.